இந்த வீடியோவில் அரசாங்கத்தால் விஎஸ்எஸ்ஓ அப்படின்ற ஒரு சட்டம் மூலம் சட்டமாக்கப்படுறதுக்கான ஒரு நிலைப்பாட்டில் இப்போ இருக்குது. விஎஸ்எஸ்ஓ அப்படின்னு சொன்னால் என்ன, அதனால் யார் யாருக்கு பாதிப்புகள் ஏற்பட போகுது, இந்த சட்டம் உண்மையிலேயே ஒரு பிரயோசனமான சட்டமா அப்படின்றத சுருக்கமாக எனக்கு தெரிந்த வகையில் நான் சொல்லி முடிக்கிறேன். என்னன்னு சொன்னால், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், சமூக அமைப்புகள், என்ஜிஓஸ், இப்படி நிறைய சமூக தொண்டு நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக தான் பார்க்கப்படுது. ஏன்னு சொன்னால், இந்த சட்ட சீர்திருத்தத்தில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் மிகவும் என்ஜிஓஸ் அண்ட் நிறுவனங்களை கட்டுப்படுத்துகிற ஒரு வகையில் தான் காணப்படுது. உதாரணமாக இது சட்டமாக அமுல்படுத்தப்பட்டுட்டுன்னு சொன்னால் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத சொல்கிறேன். நிறைய சின்ன சின்ன நிறுவனங்கள் சரியா இப்போது சமூக தொண்டுகளை செய்கிறதுல எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த சின்ன சின்ன நிறுவனங்கள் கூட அவங்கள கணக்கு வழக்குகளை அரசாங்கத்துக்கிட்ட காட்ட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இப்போது நிறைய நிறுவனங்கள் ஏதோ ஒரு வகையில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய என்ஜிஓஸாக இருக்கட்டும், சின்ன தொண்டு நிறுவனங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ரிஜிஸ்ட்ரேஷனை செஞ்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இது சட்டமாக மாற்றப்பட்டுட்டுன்னு சொன்னால் எல்லா நிறுவனங்களும் ஓரிடத்துல மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இதனால் என்னென்ன ப்ராப்ளம் ஏற்படும்னு சொன்னால், சோசியலாக ஒர்க் பண்ணக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எல்லாமே பொதுவாக ஒர்க் பண்ணும்போது நிறைய சோசியல் ஒர்க் செய்யும்போது அவங்களோட திட்டங்களை ஒரு ஒழுங்குமுறையில் செஞ்சுட்டு போகிற ஒரு நிலைப்பாடு இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு இருந்தது. ஆனால் இது சட்டமாக மாற்றப்பட்டுட்டுன்னு சொன்னால் ஒவ்வொரு நிறுவனங்களுக்குள்ளேயும் போய் அவங்களோட திட்டங்களை கூட மாற்றுறதுக்குரிய ஒரு அதிகாரம் அரசாங்கத்துக்கிட்ட வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி என்ஜிஓஸை கட்டுப்படுத்தக்கூடிய பல ஏற்பாடுகள் கொண்ட ஒரு சட்டமாக தான் இந்த விஎஸ்எஸ்ஓ சட்டம் அப்படின்றது வாரதுக்கு இருக்குது. இந்த வீடியோவில் இப்படி ஒரு சட்டம் ஒன்று வாரதுக்கு இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், தனிப்பட்ட ரீதியிலையும் நிறைய பேர் சமூகங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 4 பேர் 5 பேர் 10 பேர்னு சொல்லி ஜாயின் பண்ணி அவங்களோட பணத்தையே சேர்த்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் 5லிருந்து 10 நபர்களுக்கு மேலே ஒரு குழுவாக இயங்கி சமூக சேவைகளில் ஈடுபட போகிறேன்னு சொன்னாலும் இனி இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுட்டுன்னு சொன்னால் அவங்களும் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கணக்கு வழக்குகளை காட்டித்தான் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். இதனால் என்ன நடக்கும்னு சொன்னால், நிறைய சமூக தொண்டு நிறுவனங்கள் காலப்போக்கில் இல்லாமலே போயிடும். சமூகத்தோட ஒர்க் பண்ணுற விகிதங்கள் எல்லாமே குறையிறதுனால ஒரு சமநிலையற்ற சமூக சூழல் ஒன்று உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எனக்கு தெரிந்த அளவு இந்த விஎஸ்எஸ்ஓ சட்டத்தில் என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். இதுக்கு மேலேயும் நிறைய விடயங்கள் அது சம்பந்தமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் இந்த சட்டங்கள் சம்பந்தமாக தேடி அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதனால் என்ன விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி விடயங்களை கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். இந்த சட்டம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கருத்துக்கள் இருக்குமா இருந்தால் கவர்மெண்ட்டை தெரிவிங்க அப்படின்ற ஒரு
விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளால் எந்த வகையில் வந்து கவர்மெண்ட்டை வந்து பேச இயலுமோ, இல்லாட்டி எந்த வகையில் நம்மளை வந்து அதிருப்தியை வந்து தெரிவிக்க இயலுமோ, அந்த வகையில் வந்து உங்களுக்கு இந்த சட்டங்கள் சம்பந்தமான ப்ராப்ளம் ஏதாச்சும் இருக்குமா இருந்தா, அத தெரிவியுங்க. இதே மாதிரி பிரயோசனமான வீடியோஸ்ல இன்னொரு வீடியோஸ்ல சந்திப்போம். இந்த வீடியோல சொல்லப்பட்ட விடயங்கள்லயும் ஏதாச்சும் தெளிவு வேணும்னு சொன்னா, கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எனக்கு முடிந்த அளவு அதுக்குரிய தெளிவுகள வந்து நான் குறிப்பிட்டு சொல்றேன்.